சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியில் பல மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியில் பல மாதங்களாக ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை புளியந்தோப்பில் மூடப்படாமல் இருக்கும் மழைநீர் கால்வாயை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட வாகனங்கள். மூடப்படாமல் இருக்கும் மழைநீர் கால்வாயை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரம். கண்டிப்பாக ஜனனி. சென்னை முழுவதும் மழைநீர் கால்வாய் பணிகள் 4000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசு அறிவித்தது. ஆனால் தற்போது வரை பல பகுதிகளில் இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் 50% கூட நடைபெறாமல் இருந்து வருகிறது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு 172வது வார்டில் உள்ள கன்னிகாபுரம் பகுதி ஏழை எளிய அடித்தட்டு கூலி தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மழைநீர் கால்வாய் பணிகள் தோண்டப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதுக்கு தடுப்பு வேலிகளும் அமைக்காமல் இருந்து வருகின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில இரும்பு கம்பிகள் நீட்டப்பட்டு எப்போது பொதுமக்கள் விழக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இரவு நேரங்கள்ல குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்து காயங்கள் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அங்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள். அவர்கள் நேரடியாக அவர்களிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அந்த பகுதி முழுவதுமே இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் அரைகுறையாக இருந்து வருகிறது. இரவு நேரங்கள்ல வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி அந்த பள்ளத்தில் விழக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் முழுவதுமாக அந்த பள்ளத்தில் இருப்பதால அது அளவுக்கு அதிகமான கொசுக்கள் உற்பத்தியாகி காய்ச்சல் உள்ளிட்ட தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. பல முறை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே போலதான் கன்னிகாபுரம், வியாசார்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த மழைநீர் கால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடக்கிறது. ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்காமல் இரும்பு கம்பிகள் ராடுகள் நீட்டப்பட்டிருக்கிறது. இதனால பள்ளி குழந்தைகளுக்கு நடப்பதுல பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு. எப்போது அதாவது தருணம் தப்பினால் மரணம் என்ற வகையில் தான் அந்த பகுதி மக்கள் சென்று வருகின்றனர். குறிப்பாக காலை வேளைகள்ல பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அந்த பள்ளத்தை கடந்துதான் செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக பல நேரங்கள்ல பள்ளி குழந்தைகள் முதல் பெற்றோர் வரை இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அங்க பள்ளத்தில் விழக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உடனடியாக அங்க தோண்டப்பட்ட பள்ளத்தை சீரமைத்து மழைநீர் கால்வாய் பணிகளை துரிதமாக அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.